அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்தின்படி பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் போக்குவரத்து அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டு 251 பேர் பணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹமாஸை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் இஸ்ரேல் இறங்கியது. இந்த தாக்குதலில் காசாவில் 46,700 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஹமாஸ் நடத்தும் சுகாதாரத்துறை தெரிவித்தது. அங்குள்ள 23 லட்சம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இடம்பெயர்ந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் கடந்த மாதம் அமலுக்கு வந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுதலைக்கு ஈடாக ஒவ்வொரு கட்டமாக ஹமாஸ் தன் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும். விடுவிக்கப்படும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் 30 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் சிறைகளில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி 33 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதில் 16 பேர் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 17 பேர் இன்னும் விடுவிக்கப்பட உள்ளனர். அந்த 17 பேரில் 8 பேர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. மற்றொரு ஒப்பந்தத்தின்படி தாய்லாந்தை சேர்ந்த 5 பேரை ஹமாஸ் விடுவித்தது. இந்த நிலையில்தான் காசாவின் மறுகட்டமைப்புக்கு ஒரு விரிவான தொலைநோக்கு பார்வையை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக எகிப்து தெரிவித்துள்ளது. ஆனால் அது அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்வைத்த திட்டத்தை போல் இல்லை. அதாவது மக்களை வேறு பகுதிக்கு அப்புறப்படுத்தாமல் காசாவை சீரமைப்பது ஆகும். இதற்கிடையில் சனிக்கிழமைக்குள் அனைத்து பணைய கைதிகள் விடுதலை செய்யவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதனால் பேரழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடியாக தெரிவித்தார். இந்நிலையில் செவ்வாயன்று நடைபெற்ற இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையின் 4 மணி நேர கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்பின் கோரிக்கையை வரவேற்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு காணொலி வாயிலாக தெரிவித்தார். மேலும் ஹமாஸ் நமது பணைய கைதிகளை விடுவிக்கப் போவதில்லை என்று அறிவித்ததை அடுத்து காசா பகுதிக்குள் மற்றும் அதை சுற்றி படைகளை குவிக்குமாறு இஸ்ரேல் இராணுவத்திற்கு நான் அறிவுறுத்தினேன் என்றும் கூறினார். தற்போது மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை மிக விரைவில் நிறைவடையும் என்றும் நெதன்யாகு கூறினார். பின்னர் அவர் ஒரு இறுதி எச்சரிக்கையை வெளியிட்டார். பாதுகாப்பு அமைச்சரவையின் ஒருமித்த ஒப்புதலுடன் இது வெளியிடப்படுவதாகவும் கூறினார். இதற்கிடையில்தான் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் போக்குவரத்து அமைச்சரும் போர் அமைச்சரவை உறுப்பினருமான மிரி ரெகேவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் கூறுகையில், நாங்கள் மிக தெளிவான முடிவை எடுத்துள்ளோம். பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். சனிக்கிழமைக்குள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.